அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கீங்க? பொதுவா இப்ப 10th முடிச்சுட்டான் உங்களுடைய பிள்ளைங்க. அடுத்து அவனுடைய விஷயத்துல என்ன பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 10th முடிச்சப்பறம் அவன்கிட்ட கேளுங்க. உனக்கு என்ன உனக்கு என்ன படிக்க ஆசை? உனக்கு என்ன எடுக்கணும் ஆசை அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை அவன் நான் லா படிக்கணும், இல்ல நான் டிகிரி முடிக்கணும், இல்ல எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் கத்துக்கறணும். அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரிக்கு ஏத்த மாரி ஒரு விஷயத்த நான் படிச்சாலே போதும். இல்ல இதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு அவன் சொன்னானா, அதுக்கேத்த மாரி இருக்கக்கூடிய குரூப் செலக்ஷன் பண்ணி குடுங்க. அவனுக்கு அத பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுங்க. அப்பதான் 11th ஆர்ட்ஸ் எடுக்கிறதா, இல்ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறதா, இல்ல செகண்ட் குரூப் எடுக்கிறதா அவன் பார்ப்பான். அதுக்கு அடுத்தபடியா 12th முடிச்சதோட அந்த கோலுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய கம்ப்யூட்டர் கிளாஸா இருக்கட்டும், இல்ல டைப் ரைட்டிங் கிளாஸா இருக்கட்டும், இல்ல என்னென்ன இருக்கோ அது ரிலேட்டடா உள்ளதுக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ இல்ல அடுத்தடுத்த இதுக்கோ உங்களுக்கு கரெக்டா பாசிபிலிட்டி இல்லைன்னா, உனக்கு என்னவாதான் இருக்கணும் ஆசை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் இல்ல கோச்சிங்க்கு அவனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணு. ஏன்னா 10th முடிக்கும் போதே அவன் என்ன போறான் அப்படிங்கிற எய்ம் இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அவன் போறதுக்கு இப்ப லேகுவா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒண்ணு சொல்லி புரியணும், இல்ல பட்டு புரியணும். பட்டு புரியறதுக்கு அவன் காலம் போயிடும். சொல்லி புரிய வைக்கிறது பெத்தவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அந்த காலகட்டத்துக்குள்ள அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி காலகட்டத்தை நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியே 10th இப்ப முடிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு லா படிக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு டிகிரி போதும். 10th முடிச்சுட்டு 11th 12th ஆர்ட்ஸ் எடுக்க வேண்டியதுதான். 12th முடிச்சுட்டு என்ன பண்ண வேண்டியதான், அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். 80 above 90 above 90 above அப்படின்னு நீங்க எடுத்தா மட்டும்தான் ஒரு சீட் நான் கவர்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முடிச்ச பிறகு என்ன வேண்டியதான், நம்ம கவர்மெண்ட்ல பொறுத்தவரை எல்எல்பி 5 இயர் பண்ற மாதிரி இருக்கும். 12th முடிச்சுட்டு பண்றாங்க. இல்ல அவனுக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி, பிகாம், பிபிஏ இல்ல ஏதாவது ஒரு டிகிரி, அந்த டிகிரி என்ன பண்ணி நான் போய் பண்ண போகும்போது அதுல ஒரு 75 above% இருக்கும் மார்க். அப்படி இருந்தா முதல்ல அவனுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்தபடி அதுல எடுத்தானா எல்எல்பிங்கிறது ஒரு 3 இயர் பண்ற மாதிரி இருக்கும். இது நார்மலா உள்ள ஒரு கேட்டகரி உள்ள ஒரு விஷயம். இது இல்லாம ஒரு டாக்டரா இருக்கட்டும் இல்ல மற்ற இருக்கணும்னா அதே ப்ராசஸ் தான். இடையில நீட் தேர்வு பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அதுக்கான கோச்சிங் போற மாதிரி இருக்கும், இல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கான முயற்சிகள் எப்படி இருக்குமோ அந்த ரூட்ல போற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஐஏஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி ஐபிஎஸ் இந்த மாதிரி நிறைய விதமான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டிகிரி ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும் செகண்ட் குரூப் எடுக்கணும் அவசியம் இல்லை. டிகிரி நல்லபடியா மார்க் எடுத்து முடிச்சிட்டியா, ஓகே ஏன்னா நீ உனக்கு லாட் ஆஃப் வே நம்மளுடைய சமுதாயத்துல கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த உலகம் பறந்தது, எல்லா விதமான விஷயத்தையும் நமக்கு என்ன பண்ண ரொம்ப லேவா கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்றாங்கிறது தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.